வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல பயிற்சி 3ல் 6ல 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. a மற்றும் b இரண்டு இயற்கணித கோவைகள் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன இது பண்ணோம்? a plus b the whole square plus a minus b the whole square by a வகுத்தல் b இதோட மதிப்பு இந்த விடையை நம்ம கொண்டு வரணும். அதாவது abக்கு பதிலா நம்ம இது ரெண்டையும் பிரதியிட்டு நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வரணும். கொண்டு வரலாமா? பாருங்க. கொடுத்து இந்த எழுதிட்டோம். ஈக்குவல் டு நம்ம நேரடியா என்ன செய்ய வேண்டாம்? பிரதியிட வேண்டாம். முதல்ல இது சுருக்கிடுவோம். சுருக்குனதுக்கு அடுத்து இந்த மதிப்புகளை பிரதியிடுவோம். சரியா? இப்ப பாருங்க. a plus b the whole square இருக்கு. ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். சரியா? எதுக்கு? a plus b the whole square ஃபார்முலா. இந்த பிளஸ் அப்படியே வந்துருமா? இப்ப பாருங்க. a minus b the whole square ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b ஸ்கொயர் by a வகுத்தல் b. இந்த வகுத்தலை நம்ம இப்படி எழுதலாம். a by b ன்னு நம்ம எழுதலாம். ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க. பிளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு a ஸ்கொயர், இங்க ஒரு a ஸ்கொயர். ஒரு a ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர் கூட்டினா என்ன வரும்? 2a ஸ்கொயர். ஒரு b ஸ்கொயர் பிளஸ் ஒரு b ஸ்கொயர் கூட்டினா என்ன வரும்? 2b ஸ்கொயர். சரியா? இந்த இடத்துல அடுத்தது பாருங்க. என்ன செஞ்சிடலாம் பாருங்க. இதுல பிராக்கெட் போட்டுக்கிட்டு பெருக்கல். இந்த வகுத்தல் இருக்கு இல்லையா? இந்த வகுத்தல பெருக்கலாமா தான் போய் தலைகீழ மாறும். எப்படி மாறும்? b by a மாறிடும். சரியா? இப்ப பாருங்க. நம்ம இதுல இருந்து நம்ம 2 பொதுவா எடுத்துட்டாலும் சரி, இல்ல அப்படியே இருந்தாலும் சரி, பிரச்சனை கிடையாது. என்ன 2 பொதுவா எடுத்துருவோமா? 2 நம்ம பொதுவா எடுத்துட்டோம். அப்ப என்ன இருக்கும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். 2 வெளியே எடுத்தாச்சு. b by a இதான் இருக்கு. இப்ப நம்ம ஈஸியா மதிப்புகளை பிரதியிடலாம் பாருங்க. ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே இருக்கட்டும். ஏக்கு பதில் என்ன இருக்கு பாருங்க? x by x plus 1. ஏக்கு பதிலா x by x plus 1 அடுக்கு 2 பிளஸ் b பாருங்க. bக்கு பதிலா 1 by x plus 1. bக்கு பதிலா 1 by x plus 1. இங்க அடுக்கு 2 இருக்கு. ஆனா அடுக்கு 2. இந்த 2க்கு சேர்த்து வெளியில இந்த 2 பொதுவா இருக்கு. பெருக்கல் b by a. bன்றது என்ன பாருங்க? 1 by x plus 1 by bக்கு பதிலா 1 by x plus 1 by இப்ப aக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க? x by x plus 1 x by x plus 1. இந்த இடத்துல பாருங்க. இந்த 2 பின்னமும் வகுத்துல இருக்கு. அப்ப பகுதி கேன்சல் ஆயிரும். x plus 1 x plus 1 கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு இந்த இடத்துக்கு வாங்க. 2 இன்டூ இந்த ஸ்கொயர் தனித்தனியா பிரிக்க போறோம். என்ன வரும்? x ஸ்கொயர் by x plus 1 the whole square plus இங்க வாங்க 1 ஸ்கொயர் by x plus 1 the whole square. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க பெருக்கல். இங்க என்ன இருக்கு? இங்க 1 இருக்கு, இங்க by x இருக்கு. 1 by x. 1 x plus 1 x plus 1 கேன்சல் ஆயினா 1 by x இருக்கு. அந்த 1 by x நம்ம இங்க எழுதிட்டோம். இப்ப பாருங்க. ஈக்குவல் டு 2 இன்டூ 2 இன்டு பாருங்க x plus 1 the whole square x plus 1 the whole square. பகுதி சமமா இருக்கு. ஒரு தடவை எழுதிங்க. x plus 1 the whole square. தொகுதி அப்படியே கூட்டிக்கலாமா? x ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர். x ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். இன்டூ 1 by x. 1 by x. இப்ப பாருங்க. நம்ம தொகுதி பகுதி தனித்தனியா பெருக்கிடலாமா பாருங்க. ஈக்குவல் டு 2ஐயும் x ஸ்கொயர் பெருக்கினா 2x ஸ்கொயர் plus 1. இங்க 1 இருக்கு. 1ஆல எது ஆக போகுது? எப்படி எழுதுற பாருங்க. 2 இன்டூ x ஸ்கொயர் பிளஸ் 1. இங்க 2ன்னா என்னதா? 2 by 1 அர்த்தம். எதை பெருக்கிட்ட? தொகுதி ஃபுல்லா பெருக்கிட்டேன். 2 x ஸ்கொயர் பிளஸ் 1 1. அப்போ ஓ 2 2 இன்டூ x ஸ்கொயர் பிளஸ் 1 பை இப்ப பகுதியை பெருக்கலாமா? பகுதியில் இங்க 1 இருக்கு, x இருக்கு. 1 x பெருக்கினா x. இந்த இது அப்படியே வந்துரு பாருங்க. x பிளஸ் 1 the whole square. 1 x பெருக்கி x எழுதியாச்சு. இந்த பகுதியில் இருந்து அப்படியே வந்துடும். x plus 1 the whole square. இதான் என்னது? நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் பாருங்க. 2 இன்டூ x ஸ்கொயர் பிளஸ் 1 பை x இன்டூ x பிளஸ் 1 the whole square. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.